இயேசு உனக்கு தந்திடுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த விலையில்லா விடுதலை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டாயம் தரப்போகிறார். நம் யாவரும் இணைந்து ஒரு பாடலை சேர்ந்து பாடும்போது கட்டாயம் நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் மத்தியிலே செய்ய போகிறார். நாம் யாவரும் இணைந்து ஒரு பாடலை என் கூட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பாடலாம். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. இந்த பாடலை நம் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம எல்லாருமே விசுவாசத்தோடு பாடும்போது கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் எது வந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கட்டாயம் தருவார். இதை நினைத்தாவது கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு நீங்க நினைத்த காரியத்தை கர்த்தர் பெரிய விடுதலையை கட்டாயம் கொடுக்க போகிறார். எல்லாருமே கரங்களை தட்டி பாடுவோமா? துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றைக்கே நம் இயேசு எல்லா விதமான கட்டுகளையும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உடைத்தர போகிறார். யாவரும் இணைந்து இந்த லைனை கூட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பாடுவோமா? எல்லாருமே விசுவாசத்தோடு. சாத்தான் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது,
ஓடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 இன்றைக்கும் கர்த்தர் உங்க நடுவுல எந்த விதமான காரியங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட விதமான பிரச்சனைகளா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், உபத்திரவங்களா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த கட்டுகள் நீங்கினா நல்லா இருக்குமே, இந்த சூழ்நிலை மாறினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எப்படிப்பட்ட ஒரு பாடுகளோ எப்படிப்பட்ட பிரச்சனையோ இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நம் யாவரும் இருக்கிற இடங்கள்ல அப்படியே எல்லாருமே கண்களை முடிக்கலாமா? கர்த்தர் கட்டாயம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற விசுவாசத்தோடு என் நாமத்தை நீ எங்க கூப்பிட்டாலும் அந்த இடத்துல நான் வருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடங்கள்ல அப்படியே கர்த்தரை பார்த்து நம் யாவரும் அப்படி கண்களை மூடி, ஏசப்பா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடலாமா? ஒரு பாடலை நம்ம இணைந்து கர்த்தரை மாத்திரம் பார்த்து நம் யாவரும் பாடலாம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. விசுவாசத்தோடு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, பாசமாய் சிலுவையில். இந்த நாள்லையும் யாவரும் கட்டுகளோடு இருக்கிற எல்லாரையும் கட்டுகளையும் கர்த்தர் இந்த நாள்ல உடைத்தெறிகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தின் எல்லா கட்டுகளையும் அவிழ்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தாமே கட்டளையிடுகிறார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த நாளையுமே பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் கர்த்தரை பார்த்து ஒரு விசை எல்லா விதமான பாவத்தையும் எல்லா விதமான சாபத்திலிருந்தும் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறார். எதை நினைத்தும் கலங்காம கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு அற்புதம் செய்துட்டாருன்னு யாவரும் விசுவாசிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நடுவிலே புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். கட்டாயம் ஆண்டவர் உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய காரியத்தை இன்றைய நாளில் செய்தார். ஸோ ஓகே, இந்த நாள்லையுமே நம்ம அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம யாவரும் கடந்து போகலாம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த விலையில்லா விடுதலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன்.
நல்ல ஒரு பாடல் பாடி ஆராதிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்தாங்க. இன்றைக்கும் இயேசு உங்களுக்கு விடுதலை தரும்படியாக உங்களோடு கூட பேச, உங்களை தொடுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்த நாட்கள் முழுவதுமே அநேகரை விடுவிக்கும்படியாக, அநேகருக்கு விடுதலை கொடுத்து, அநேகரை துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுத்து, அவர்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றினதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியும். இந்த நாளிலும் ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையை அவர் வைத்திருக்கிறார். எதிலிருந்து இன்றைக்கு நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் எதிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நிறைய பேருக்கு பாவம்னா என்ன தெரியும், நிறைய பேருக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. நிறைய பேர் யோசிக்கிற ஒரு காரியம், இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது, இந்த வயசில் இதெல்லாம் அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்க போகிறோம், அதில் அந்தந்த வயசில் அந்தந்த காரியத்தை அனுபவிக்கணும், இதெல்லாம் பாவமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக நபர்கள் நம்முடைய சுற்றிலும் இருக்கிறார்கள். நம்ம கூடவே நண்பர்களாகவே கூட அவர்கள் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் எதையெல்லாம் அருவருக்கிறதோ அது எல்லாமே பாவம். இன்றைக்கு சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அநேகர் தெரிந்தே அநேக பாவத்தை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பாவம் என்பது முதலாவது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதோடைய விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அடிமைப்படுத்தி அந்த பாவமானது உங்களை நீங்கள் நினைத்து பார்த்திராத விதத்திலே உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும், உங்கள் சுபாவத்தை மாற்றிவிடும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம், நிம்மதி எல்லாம் போயிடும் உங்களை விட்டு. காரணம் இந்த பாவம். அந்த பாவத்திலிருந்து இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து விடுதலை வேணும், பாவத்திலிருந்து ஒரு பிராயச்சித்தை வேணும்னு சொல்லி பரிகாரத்தை அநேகர் எங்கெங்கோ இல்லாமல் போய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் இயேசு இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். எல்லா பாவத்தில் இருந்தும் இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். எல்லா பாவ கட்டுகளிலும் இருந்தும் இயேசு இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார். அவர் உங்களை விடுவிக்க ஆவலாக இருக்கிறார். உங்களை விடுவிக்க அவர் ஆசையாக இருக்கிறார். உங்களை விடுவித்து உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பரிணாமத்துக்குள்ளே மாற்றும்படியாக இயேசு இன்றைக்கு ஆசையாக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவினாலே விடுவிக்கப்பட்ட ஒரு நபரை பார்த்து அவர் எப்படி விடுதலை பெற்றுக்கொண்டார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு இன்றைக்கு இயேசு விடுதலை தரப்போகிறார். நாம் எல்லாருமே பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டிலே லூக்கா புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் 19வது வசனம், இந்த வசனங்களை நாம் யாவரும் வாசிக்க நாம் கேட்கலாம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். பாருங்கள், நாம் வாசித்த இந்த வசனத்தில் திமிர்வாதக்காரனை படுக்கையோடு கொண்டு வந்து பார்க்கிறோம். பாருங்க, இந்த திமிர்வாதம் என்று சொன்ன உடனே நிறைய பேர் யோசிக்கலாம், இது என்னது திமிர்வாதம் சொல்லி. இது ஒரு வியாதி. இந்த வியாதி இந்த மனிதனுக்கு எப்படி வந்தது பாருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாவத்திலிருந்து ஏசப்பா விடுதலை தரப்போகிறார் என்று சொல்லி. இந்த மனிதன் வியாதியோடு இருக்கிறார். இந்த மனிதனுக்கு வியாதி வந்ததுக்கான காரணம் என்ன என்கிறத நம்ம அறிந்து கொண்டு இன்றைக்கு நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் சொல்லுகிறது, திமிர்வாதக்காரனை படுக்கையோடு கொண்டு வந்து அவரால் இந்த வியாதியோடு இருக்க அந்த நபரால் அவரால் அந்த இடத்துக்கு வர முடியல, ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு வர முடியல. அவருடைய நண்பர்கள் 4 பேர் என்ன செய்கிறாங்க, படுக்கையில் கிடத்தி படுக்கையோடு கூட அவரை தூக்கி கொண்டு இயேசு இடத்துல வருகிறார்கள். பாருங்க, அவருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு துக்கம், எப்படிப்பட்ட ஒரு காயம் இருந்திருக்கும். தான் நினைத்த இடத்துக்கு போக முடியல, தான் நினைத்த வேலையை செய்ய முடியல, படுத்த படுக்கையாகவே இருக்கிறாரு. இன்றைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட பலவீனத்தோடு பாதிக்கப்பட்ட நபர்கள் நம்மை சுற்றி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அநேகர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கை வராது, ஒரு கால் வராது.
அவங்களால செயல்பட முடியாது, தாங்கள் நினைத்த வேலைகளை செய்ய முடியாது. 2 கைகளும் 2 கால்களும் நல்லா செயல்பட்டால் தான் நம்ம நினைத்த வேலைகளை செய்ய முடியும், நினைத்த இடத்திற்கு நம்மளால் போக முடியும். கை கால்கள் செயல்படலைன்னா நினைத்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாது. யாரோ ஒருவர் நமக்கு உதவி செய்யணும், யாரோ ஒருவர் நமக்கு உதவி செய்யணும். நீங்கள் போகணுன்னா கூட மற்றவருடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கணும். சுயமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன் யோசிச்சு பாருங்களேன், அவசரமாக ஒரு இயற்கை உபாதை, ஒரு பாத்ரூம் போனால் கூட அவங்களால முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருந்த நபர் தான் இந்த நபர். திமிர்வாதம், படுத்த படுக்கை, எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை, எழும்பி தனக்கு தேவையான வேலைகளை தன்னால் செய்ய முடியாத ஒரு நிலைமை, தனக்கு தேவையான உதவிகளை தானே செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லா காரியத்திற்கும் மற்றவர்களை சார்ந்திருக்கிற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நபரை இயேசுவிடத்தில் தூக்கி கொண்டு வருகிறார்கள். தூக்கி கொண்டு இயேசுவிடத்தில் வந்து எப்படியாவது இவருக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைத்து விடாதா என்று அவருடைய நண்பர்கள் அவரை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறதை இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். பாருங்க, அவங்க தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இயேசு அதை பார்க்கிறார். பார்த்த உடனே இயேசப்பா சொல்கிறாரு, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதிலே லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, அந்த மனிதன் வியாதியோடு வந்திருக்கிறான். தன்னுடைய வியாதி நிமித்தமாக படுத்த படுக்கையில் இருக்கிறான். அந்த மனிதன் அவனால் எழும்ப முடியல, தான் விரும்பின காரியத்தை செய்ய முடியல. இங்கே இயேசுவிடத்தில் கொண்டு வந்தோடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்களேன், வியாதியோடு வந்த நபருக்கு உங்கள் வியாதி சரியாகட்டும் அப்படி தானே ஜெபம் பண்ணணும். உங்கள் வியாதியிலேருந்து இயேசு சுகம் கொடுப்பாரா தான் சொல்லணும். ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பார்த்தீர்களானால், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போது இந்த வியாதி இவருக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? இவர் செய்த பாவம். இன்றைக்கும் அநேகரை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மத்தியில், நம்மை சுற்றிலும், ஏன் நம்முடைய வீட்டில் இதை பார்த்து கொண்டு நீங்கள் கூட ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக பாதிக்கப்பட்ட நபராக இருக்கலாம். டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க, டாக்டர் சொல்லுவாங்க, இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது, இந்த வியாதிக்கு தீர்வே கிடையாது, காலம் முழுவதும் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டே ஆகணும், காலம் முழுவதும் மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கொண்டே ஆகணும், இந்த வியாதியை சரிப்படுத்தவே முடியாது, நீங்கள் சாகிற வரைக்கும் இந்த வியாதி இருந்தே தீரும். இதற்கு காரணம் என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வியாதி எனக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியலையே. நீங்கள் செய்த பாவம், உங்கள் முன்னோர்கள் செய்த பாவம் உங்களை தொடர்ந்து வரும். பாவம் ஒரு மனிதன் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்தில் அது விளையாட்டாக தெரியும், ஆரம்பத்தில் அது சந்தோஷமாக தெரியும், ஆரம்பத்தில் ஏதோ நம்ம பெரிய ஒரு வெற்றியான காரியத்தை செய்தது போல தெரியும். ஆனால் பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதற்கு பழக்கப்பட்டு, அதற்கு அடிமைப்பட்டு, அந்த பாவத்தை விட முடியாத நிலைக்கு வரும் பொழுது உங்கள் சரீரத்தை வியாதிகள் தாக்க ஆரம்பிக்கும். உங்கள் சரீரத்திலிருந்து வியாதிகள், சரி பண்ணவே முடியாத வியாதிகள் உங்களை தாக்குவதை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இடத்துல இந்த மனிதன் ஒருவேளை நல்ல நடமாடும் பொழுது நல்லா இருந்திருக்கலாம், அவர் கைகால் செயல்படும் பொழுது அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் நல்லவராக, பாவம் செய்யாத நபராக வாழாதபடி, கிடைத்த எல்லா வாய்ப்புகளின் மத்தியிலும், கிடைத்த எல்லா தருணத்தின் மத்தியிலும் பாவம் செய்ததின் விளைவுதான் படுத்த படுக்கையாக இருக்கிறார். இவர் இயேசு இடத்துல ஜெபிக்க வரும் பொழுது 4 பேர் தூக்கிட்டு தான் வர்றாங்க. இவரால் எழும்பி வர முடியல. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் ஏதோ ஒரு பலவீனத்தை நிமித்தமாக, ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அதற்கு காரணம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு இயேசு அதற்கான காரணத்தை சொல்கிறார். நீங்கள் செய்த பாவம், நீங்கள் செய்த பாவம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்படியெல்லாம் பாவம் ஒன்றும் செய்யலையே. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள், உங்களுக்கு தெரியும், அநேகருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஏன் உங்களுக்கே பிடிக்காத காரியத்தை செஞ்சுருப்பீங்க. இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுருப்பீங்க. பைபிளில் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட காரியத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அது பாவம். அந்த பாவம் உங்களுக்கு வியாதியை கொண்டு வரும், அந்த பாவம் உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரும், அந்த பாவம் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தையே கெடுத்து விடும். இயேசு இந்த மனிதனை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இது என்னங்க பாவம் மன்னிப்பு? கண்டிப்பாக பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டு தான் ஆகணுமா? நிறைய பேர் கேட்கலாம், பாவ மன்னிப்பு எனக்கு எதுக்கு? பாவம் மன்னிக்கப்பட்டால் மாத்திரமே நீங்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டால் மாத்திரமே துக்கத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டால் மாத்திரமே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம் இருப்பதை உங்களால் உணர முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டால் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். நீங்கள் விரும்பின காரியத்தை உங்களால் செய்ய முடியும். இல்லை என்றால் வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், போராட்டங்கள் வரும், கவலைகள் வரும். இது எல்லா காரணம் பாவம்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு பரிகாரம் எனக்கு செய்யணும், நான் பரிகாரத்துக்கு அங்கே போகணும் இங்கே போகணும். நிறைய பேர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இவ்வளோ பணத்தை கொடுத்தா அந்த பாவம் சரியாயிருமா, அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் வந்துருமா? எவ்வளவு பணத்தை நீங்கள் கொடுத்தாலும், எத்தனை கோடிகளை செலவழித்தாலும் உங்கள் பாவத்தை உங்களிலிருந்து நீக்க முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை தருகிற ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இயேசுவால் மாத்திரம்தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஏனென்றால் அவர்தான் மனிதனுக்காக தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே பாவத்திலிருந்து விடுதலை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வேற எதை கொண்டும் பாவத்தை மன்னிக்கவே முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவே உங்களால் முடியாது. இந்த மனிதனுக்கு இயேசு சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதில் அடுத்து ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, அதை நம்ம வாசித்தா உங்களுக்கு இன்னும் நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கலாமா? நம்ம வாசிக்க கேட்போம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்று. இந்த பூமியில் மனிதனாக மனுஷியாக இருக்கிற ஒவ்வொருவருக்குமே பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே தீர்வு இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஏனென்றால் வசனம் இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, பரிசுத்த வேதாகமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களும், நீங்கள் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள், நீங்கள் விரும்பி விரும்பாமல் செய்த பாவங்கள், இந்த பாவம் நான் இதை விட்டு விலக நினைக்கிறேன் ஆனால் முடியல, அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை இயேசுவால் உங்களுக்கு தர முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன சமாதானத்தை இயேசுவால் தர முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன நிம்மதியை இயேசுவால் தர முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன பொருளாதாரத்தை இயேசுவால் தர முடியும். உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன உறவுகளை இயேசுவால் தர முடியும். நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அதையெல்லாம் திரும்ப அவரால் தர முடியும். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு, வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. எந்த இடத்திற்கு போனாலும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. இயேசு மாத்திரமே பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பெற்ற ஒரே தெய்வம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஏதோ ஒரு பாவக்கட்டுகள், ஏதோ ஒரு பாவத்தில் நீங்கள் பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை தந்து உங்கள் பாவத்திலிருந்து ஒரு பரிபூரண விடுதலை அவர் கட்டளையிடுவார். பாருங்க, அவர் பாவத்தை மன்னித்து இந்த மனிதனை பார்த்து இயேசு சொல்கிற காரியம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ சொன்ன உடனே, அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், 25ஆம் வசனம் சொல்வது, உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போனான். பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப டைம் அப்படிலாம் இல்லை, உடனே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உடனே இயேசு ஒரு விடுதலை தரப்போகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசு ஒரு விடுதலை தரப்போகிறார். பாவத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார். இவ்வளவு நாள் பாவம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். இவ்வளவு நாள் பாவம் உங்களை வியாதி பலவீனத்தை கொடுத்து வைத்திருக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த பாவத்து நிமித்தமாக வந்த விளைவுகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, இயேசுவின் இரத்தத்தினால இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஏனென்றால் உங்களை விடுவிக்கும்படியாகத்தான் தம்முடைய இரத்தத்தை எல்லாம் அவர் சிந்தினார். உங்களை விடுவிக்கும்படியாகத்தான் அவர் பாவ மன்னிப்பை உங்களுக்கு தர ஆசையாக இருக்கிறார். எல்லாருமே உங்களுக்காக இப்போ நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? இந்த திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையில் இயேசுக்கிட்ட வந்தான். பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே எந்த படுக்கையில் 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வந்தார்களோ அதே படுக்கையை அவன் எழுந்து அந்த படுக்கையை தூக்கி கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போனான். அதே போல் உங்கள் பாவத்தின் நிமித்தமாக ஏதோ பலவீனம், பாவத்தின் நிமித்தமாக ஏதோ குறைவுகள், பாவத்தின் நிமித்தமாக ஏதோ போராட்டங்கள், இது மத்தியில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது உங்கள் பாவத்திலிருந்து இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா என் பாவத்தை எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்க. எப்படி கேட்கன்னு தெரியலையா? கண்களை மூடி இயேசுவே என் பாவங்களை மன்னியும் நீங்கள் கேட்கும் பொழுது இயேசு நிச்சயமாக ஒரு விடுதலை தருவார். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. ஏசப்பா, ஆண்டவரே, தகப்பனே, இந்த பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, பாவத்தில்
ஆண்டவரே, அநேக நாட்களாக அடிமைப்பட்டு கிடந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணுமென்னு சொல்லி ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சொன்னீங்களே ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தினால இப்பொழுது யார் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனாக இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்கள் ரத்தத்தை தெளித்து பாவத்தின் வல்லமையிலிருந்து அவர்களை இயேசுவின் நாமத்தில் விடுவித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா பாவ கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. எல்லா பாவ அடிமைத்தனங்களும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக. எல்லா பாவ கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. இவர்கள் சரீரத்தை அடிமைப்படுத்தி தவறான பாதையில் இவர்களை கொண்டு போய் பாவத்து நிமித்தமாக வந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஏசப்பா, திமிர்வாதக்காரனுக்கு நீங்க சுகத்தை கொடுத்தீங்க, திமிர்வாத காரணத்துக்கு பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுத்தீங்க. அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் ஒருவேளை பாவத்து நிமித்தமாக வந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பாவத்து நிமித்தமாக வந்த பலவீனம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா பாவ கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். எல்லா பாவங்களும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே மன்னிக்கப்படட்டும். நான் செபிக்கிறேன், இந்த பிள்ளைகள் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. தன்னுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இழந்து போன உறவுகளை திரும்ப இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இழந்து போன நன்மைகளை இவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, நீர் கொடுக்கிற விடுதலையை கூறி நான் செபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு ஒரு விடுதலை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனுக்கு நீர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இதை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிக்கு நீர் விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் விடுவிக்கிற தெய்வம், நீர் விடுதலை கொடுத்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு நாங்கள் சந்தோஷமாய் சமாதானாய் வாழும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். உங்கள் பாவத்திலிருந்து, உங்கள் பிரச்சனையிலிருந்து, உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக வந்த பிரிவிலிருந்து இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். இழந்து போன சமாதானத்தை உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்து போன உறவுகளை திரும்ப தருவார். இழந்து போன பொருளாதாரத்தை திரும்ப தருவார். நீங்கள் எதையெல்லாம் அந்த பாவத்து நிமித்தமாக இழந்து போனீங்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்து திரும்ப உங்கள் வாழ்க்கையை ஒரு புது வாழ்க்கையாக வாழ இயேசு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். மேற்கொண்டு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் விரும்பினால் திரையிலே பார்க்கும் இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்காக ஆலோசனை கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த முறை இன்னொரு நிகழ்ச்சியை நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். விடுதலை இயேசு